ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை சிதைப்பதும் மகாத்மா காந்தி பெயரில் தாங்கியிருக்கின்ற மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் கடந்த 11.25 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது உலக வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். அன்னை சோனியா காந்தி தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலில் ஏற்பட்ட அரசு டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுது ஒரு அற்புதமான திட்டத்தை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தினார்கள். மகாத்மா காந்தி பெயரிட்டு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இந்த திட்டத்தை சீர்குலைப்பதற்கு ஏறக்குறைய 11.25 ஆண்டுகளாக முயற்சி செய்து வருகிறார்கள். உச்சபட்சமாக இப்பொழுது மகாத்மா காந்தி பெயரை நீக்கிவிட்டு அதற்கு வடமொழியில் ஒரு தலைப்பு வைத்து அதை சட்டமாக்க நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. மகாத்மா காந்தி பெயரில் மீண்டும் இந்த திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். இந்த திட்டத்தை சிதைக்க நினைக்கும் பாஜக ஒன்றிய அரசு 125 நாள் என்று சொல்லியும் 40 விழுக்காடு மாநில அரசுகள் கொடுக்க வேண்டும் என்றும், யூனியன் டெரிட்டரி இந்த யூனியன் பிரதேசங்கள் 10% கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் மாநிலங்கள் மீதும் வரி சுமையையும் நிதி சுமையையும் சுமத்துகிறது. இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான செயல் என்பதை மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வன்மையாக கண்டிக்கிறது. ஒருவேளை இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி பெயரில் தாங்கியிருக்கின்ற மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பட்டினியால் மடிந்திருப்பார்கள். இதை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக அமைப்புகள் எல்லாம் என்ன சொன்னது என்றால் 140 கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்தியாவில் கொரோனா பெருந்தொற்றில் லட்சக்கணக்கான மக்கள் இறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எழுதினார்கள், பசியாலும் பட்டினியாலும். ஆனால் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தான் இதை காப்பாற்றியது என்றும் உலக அமைப்புகள் சான்றிதழ் வழங்கியிருக்கின்றன. இப்படி ஐநா சபை விருது பெற்ற இந்த திட்டத்தை மோடி அரசு நசுக்குவதை வன்மையாக கண்டிக்கிறோம். நாளை மறுநாள் 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை, தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் மக்கள் திரள் போராட்டம், இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களையும் தோழமை கட்சிகளையும் ஜனநாயக சக்திகளையும் அழைத்து இந்த போராட்டத்தில் மக்கள் திரள் போராட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் ஒருங்கிணைக்க இருக்கிறது. ஓகே சார், இதுல வந்து 3 விஷயம். ஒன்னு வந்து காந்தியடிகளுடைய பேர் இருக்கிறதுனால இந்த திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டதா, அல்லது நீங்க சொன்ன மாதிரி மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தினாங்க, அதனால இந்த பேர் மாற்றப்பட்டதா? இன்னொன்னு, காந்தி குடும்பத்தாருடைய பெயர் இதுல இருக்கு, அதனால இந்த பேர் மாற்றுறதுக்கு மத்திய அரசு முடிவு செய்திருக்காங்க. மகாத்மா காந்தி பெயரையோ காந்தி பெயரை தாங்கியிருக்கின்ற குடும்பத்தையோ 100 மோடிகள் எல்லாம் 1000 மோடிகள் வந்தாலும் அதை அப்புறப்படுத்த முடியாது. வரலாற்று சிறப்பு அதுக்கு இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு 2 நோக்கம். ஒன்று, அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதலில் டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சி தலைமையில் நடக்கும் பொழுது இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். உலக புகழ்பெற்ற திட்டம். இந்த திட்டத்தை சீரழிக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவது, மாநிலங்கள் மீது நிதி சுமையை சுமக்க வேண்டும். நாங்கள் 125 நாள் ஆக்கி இதை 40 விழுக்காடு மாநிலங்கள் தர வேண்டும் என்றால் அப்ப நிதி சுமை இன்னும் கூடும். ஒரு கல்லில் 2 மாங்காய் என்பது போல மாநில சுயாட்சியும் மாநில கூட்டு கொள்கை தத்துவத்தையும் அழிப்பதற்கான வேலையை மோடி அரசு எடுத்திருக்கிறது.